அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழிந்து போகக்கூடிய துனியாவில் எங்களை வாழ்வதற்காக அனுப்பியிருக்கிறான். சகோதரர்களே, வாழ்வது நோக்கமல்ல, நம்முடைய வாழ்க்கைக்கு பின்னால் இன்னொரு வாழ்க்கையை அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கிறான். அந்த வாழ்க்கைக்காக தயாரிப்பு செய்வதுதான் இந்த உலகத்தில் நோக்கம். இந்த உலகத்தில் யாராலும் நிரந்தரமாக வாழ முடியாது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வமா ஜஅல்னா லிபஷரின் மின் கப்லிகல் குல்த், உங்களுக்கு முன்னால் யாருக்கும் நான் நிரந்தரமான வாழ்க்கையை கொடுக்கவில்லை. சகோதரர்களே, உலகத்தில் வாழக்கூடிய காலம் அச்சத்திற்கும் ஆதரவுக்கும் மத்தியில் ஒரு மனிதன் வாழ வேண்டும். அல்லாமா ஜாதுல் ஹக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார், ஃபகைஃப தஃப்ரஹு பித்துன்யா வலத்தஹா, ஏ மனிதனே, இந்த துனியாவுடைய அற்ப இன்பங்களை பார்த்து நீ ஏமாந்திருக்கிறாய். இந்த துனியாவினுடைய அற்ப இன்பங்களில் நீ மயங்கி கிடக்கிறாய். யா மன் யுஅத்து அலைஹில் லஃது வன் நஃபஸு, உன்னுடைய பேச்சுக்களையும் மூச்சுக்களையும் அல்லாஹ் எண்ணிக்கொண்டிருக்கிறான், மறந்து விடாதே. மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத், அல்லாஹ் சொல்கிறான், நீ மொழியக்கூடிய ஒரு வார்த்தையாக இருந்தாலும் நல்லதை மொழிந்தால் ரகீப் என்ற மலக்கு பதிவு செய்வார், அவர் வலக்கரத்தில் இருக்கிறார். பாவமான வார்த்தையை மொழிந்தால் அதீத் என்ற மலக்கு இருக்கிறார், அவர் இடக்கரத்தில் இருந்து உன்னுடைய வார்த்தைகளை பதிவு செய்வார்.